அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து செல்வம் பாடப்பகுதியில் இருக்கிற வினாயின் 8ஓட விடையை பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு, ஏற்கனவே பார்த்தது தான், இந்த மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு, அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து பேரா, ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னது டயா. இது ஏன் அப்படின்னு இணையத்தின் பிணைப்பு கொள்கை விபி கொள்கையை பயன்படுத்தி சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்ப்போம். இணைய பிணைப்பு என்னது, அதாவது அதில் என்னென்ன கண்டிப்போம் அப்படின்னா, அந்த காந்தத்தன்மை, அமைப்பு, இனக்கலப்பு, காந்திருப்பு இதெல்லாம் கண்டிப்போம். அதான் இணைய பிணைப்பு கொள்கை. அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற மைய உலக அயனியோட மின்சுமை தெரிஞ்சுக்கணும், என்ன ஆக்சிஜன் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளாக இது வந்து என்ன அப்படின்னா குரோமியம் 3+. ஏன் அப்படின்னா எங்கே என்னது நடுநிலை இணி அப்படின்னா, நடுநிலை இனியாக இருந்துச்சுன்னா இங்கே இந்த அணைவு கோலத்துக்கு என்ன மின்சுமை இருக்கோ அதான் இந்த மைய உலக அயனியோட மின்சுமை. குரோமியத்துக்கு 3+ ஸ்டேட். இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது சிஎன் அது மைனஸ். இங்கே அப்படி சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 3 எக்ஸ்னு வச்சுக்கணும், ப்ளஸ் 4 ஈனி இருக்குது. இங்கே என்ன ஈனி இருக்குது, சிஎன் இருக்குது. சிஎனுக்கு என்ன சார்ஜ், மைனஸ் சார்ஜ். -1 ஈக்குவல் டு அணைவு கோலத்துக்கு இருக்கிற சிஎன் அந்த பக்கம் போகணும், -2. எக்ஸு -4 ஈக்குவல் டு -2. எக்ஸ் ஈக்குவல் டு -2 + 4 ஈக்குவல் டு +2. அப்போ நிக்கல் எங்கே என்னவாக இருக்குது, +2 ஸ்டேட்டாக இருக்குது. குரோமியம் என்னவாக இருக்குது, 3+ ஸ்டேட்டாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது ஈனி என்ன இனி, இங்கே என்ன இருக்குது N+3 இருக்குது, இங்கே வந்து சிஎன் இருக்குது. ரெண்டுமே என்னது வலிமிகுந்த ஈனி, ரெண்டுமே என்னது வலிமிகுந்த ஈனி. ஓகேங்களா. அதுக்கடுத்து குரோமியத்தோட கடைசி நேட்டாக பார்த்தீங்கன்னா 3D4 4s2. இது நிக்கல், வெறுமனே நிக்கலுக்கு மட்டும் 3D8 4s2. குரோமியம் 3+ என்ன, குரோமியம் 3+ மாறும். குரோமியத்தில் இருக்கிற 3 எலக்ட்ரான், கடைசி 3 எலக்ட்ரான் போன பிறகு தான் குரோமியம் 3+ மாறும். அப்போ நிக்கல் எப்போ நிக்கல் 2+ மாறும், நிக்கலோட கடைசி 2 எலக்ட்ரான் வெளியே போன பிறகு தான் நிக்கல் வந்து நிக்கல் 2+ மாறும். அப்போ இது என்ன மாறும், 3D3 4s0 மாறும். இது வந்து 3D8 4s0 மாறும். அப்போ குரோமியத்துக்கு வந்து குரோமியம் 3+க்கு வந்து 3D3 4s0, நிக்கல் 2+க்கு வந்து 3D8 4s0. அடுத்து எப்பயும் போல் 3D பாக்ஸ். (4s4p). டியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 3 எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3. அதே மாதிரி இங்கேயும் சரி ஒன்றா போடுவோம். இங்கே 1, அவ்வளோதான். என்ன சொன்னேன், இது ரெண்டுமே என்ன ஈனி, வலிமிகுந்த ஈனி. வலிமிகுந்த ஈனி. வலிமிகுந்த ஈனின்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கேன், அதாவது தனித்த எலக்ட்ரான் இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றாக்கி விட்டுரும். ஆனால் இங்கே அப்படி செய்ய முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நம்ம இதுக்கு ஏற்கனவே படிச்சுக்கோம் படிகப்புல கொள்கை. டி எப்படி பிரியும், T2Gயாகவும் ஈஜியாக பிரியும். ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ் என்னது T2G, இது என்னது ஈஜி. அந்த ஈஜியில் எலக்ட்ரான் இருந்தால் தான் வலிமிகுந்த ஈனி வந்து சேரும்போது எலக்ட்ரான்கள் ஜோடி ஆகும். சப்போஸ் இங்கே எலக்ட்ரான் ஈஜி எலக்ட்ரான் இல்லாத போது இங்கே தனித்த எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஒன்று அதான் என்ன செய்யாது, பேராக்கி விடாது, ஜோடி ஆக்கி விடாது. அப்போ கண்டிப்பாக வலிமிகுந்த ஈனியாக இருந்தாலும் ஈஜியில் கடைசி 2 பிட்டால் எலக்ட்ரான் இருந்தால் தான் ஜோடி ஆக்கும். இங்கே எலக்ட்ரான் இல்லாத பட்சத்தில் இங்கே தனித்த எலக்ட்ரான் இருந்தாலுமே ஜோடி ஆக்காது. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போயும் போல் தான் இதோட என்ன சேரப்போகுது, N+3 சேரப்போகுது. எத்தனை N+3, 6 N+3 சேரப்போகுது. 6 ஈனி சேரப்போகுது. அப்போ இங்கே மைய உலோக என்ன வேணும், 6 எம்டி ஆர்பிட்டால். 1 2 3 4 5 6. அப்போ இங்கே ஒரு சிஎன், 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 இங்கே ஒரு சிஎன். ஸோ 6 சிஎன். டியில் 2, எஸ்ஸில் 1, பியில் 3, DsP3. அப்போ என்ன அமைப்பு, எண்முகி அமைப்பு. ஓகேங்களா. DsP3 இனக்கலப்பு, எண்முகி அமைப்பு. அல்லது காந்தத்தன்மை டயாவா பாராவா அது கேட்குறாங்க.
டயானா பேரானா டயானா என்ன அப்படின்னா இந்த மாதிரி மைய உலோக அயனியும் ஈனியும் சேர்ந்த இந்த ஆர்பிட்டால்களில் ஏதாவது எலக்ட்ரான்கள் எல்லா எலக்ட்ரான்களும் ஜோடியாக இருந்துச்சுன்னா டயா. ஏதாவது ஒரு எலக்ட்ரான் கூட சிங்கிளாக இருந்தால் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் சிங்கிளாக இருந்தாலும் அதனால் பாரா காந்தன்மை. இங்கே பார்க்கும்போது 3 சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது, அதெல்லாம் காந்தன்மை பாரா. அப்போ இது ஏன் பாரான்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து T2G பகுதியில் வந்து தனித்தனி எலக்ட்ரான்கள் 3 இருக்கிறதுனால இதனால் பாரா காந்தன்மை. அடுத்து காந்த திருப்புத்திறன். காந்த திருப்புத்திறன் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா, μ √n × n+2 pm. என்ன சொல்லியிருக்கேன், தனித்தனி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அப்போ என்ன வரும், n = 3. அப்போ √3 × 3 + 2 அப்போ என்ன மதிப்பு வரும் அப்படின்னா 4.73 bm. அது இங்கே அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் டி பாக்ஸ் 3D. அடுத்து 4s, அடுத்து 4p இது 4s. இதில் எத்தனை இருக்குது, 8. 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதனது நிக்கல் 2+க்கு, அது நிக்கல் 2+ஓட என்ன வந்து சேரப்போகுது, ஈனி வந்து சேரப்போகுது. அப்போ என்ன ஆகும், என்ன ஈனி வந்து வலிமிகுந்த ஈனி. அப்போ என்ன செய்யும், எலக்ட்ரான்களை ஜோடியாக்கி விட்டுருவோம். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன செஞ்சிடும், இங்கே வந்துடும். ஆனால் அங்கே என்ன இல்லை, ஈஜியில் எலக்ட்ரான் இல்லாதனால எலக்ட்ரான்கள் ஜோடி ஆக்கலை. இங்கே இருக்க ஈஜியில் எலக்ட்ரான் இருக்குது, அதனால் எலக்ட்ரான்கள் ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இது என்ன எப்படி மாறும், 1 2 3 4 5 6 7 8. அடுத்து 4s 4p 4s 3D. இப்போ என்ன செய்ய போகுது, நிக்கலோட ஈனி வந்து சேரப்போகுது. எத்தனை சேரப்போகுது, 4 ஈனி. அப்போ மைய உலோகங்கிட்ட என்ன ஆக்கணும், 4 எம்டி ஆர்பிட்டால். நிக்கலோட 4 ஈனி சேர்ந்தால் அதாவது ஒரு மைய உலோக அயனியோட 4 ஈனி சேர்ந்தால் அந்த மைய உலோக அயனிகிட்ட என்ன இருக்கணும், 4 காலியான ஆர்பிட்டால் இருக்கணும். ஸோ 1 2 3 4. ஸோ இங்கே ஒரு CN இங்கே தேவைப்படலாம் என்ன வரும், NH3 வரும். ஃபுல்லாகவே NH3 NH3 ஸோ NH3. ஸோ இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு CN, இங்கே ஒரு CN, இங்கே ஒரு CN, இங்கே ஒரு 4 CN செய்ய போகுது. Dயில் 1, Sயில் 1, Pயில் 2, DsP2. அப்போ சதுரத்தளம் அமைப்பினது சதுரத்தளம். அடுத்து காந்தன்மை என்ன சொல்லியிருக்கேன், இந்த மையுலக அயனியும் ஈனியும் சேர்ந்து இந்த அணு சேர்மத்தில் எலக்ட்ரான்கள் ஜோடியாக இருந்தால் டயா. ஏதாவது ஒரு எலக்ட்ரான் சிங்கிளாக இருந்தால் அது பாரா. இங்கே பார்க்கும்போது எல்லா எலக்ட்ரான்ஸு ஜோடியாக இருக்குது, எலக்ட்ரான்கள் ஃபுல்லாகவே ஜோடியாக இருக்குது. அப்போ என்ன காந்தன்மை, டயான் காந்தன்மை. μ காந்த திருப்புத்திறன் மதிப்பு μ √n × n+2 bm. என்னது நம்பர் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். இங்கே எத்தனை தனித்தனி இருக்குது, எதுவுமே கிடையாது. அப்போ என்ன, n = 0ன்ற போது μ = வரும் 0. அப்போ இது ஏன் பேரா, இது ஏன் டயா அப்படின்னா இங்கே வந்து தனித்தனி எலக்ட்ரான்கள் 3 இருக்குது. இங்கே தனித்தனி எலக்ட்ரான் இருக்கிறதுனால பாரா காந்தன்மை, தனித்தனி எலக்ட்ரான் இல்லாதனால டயா காந்தன்மை. தனித்தனி எலக்ட்ரான் இல்லைன்னா என்ன அர்த்தம், எல்லாருமே எப்படி இருக்குது, ஜோடியாக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இவ்வளோதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸு எக்ஸ்ப்ளனேஷன் தப்பாக இருந்தால் இது ஒன்று பார்த்தீங்க, இதுக்கு CN போட்டுருந்தேன், அதனால் NH3 எல்லாமே NH3 NH3. வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தப்பாக இருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.